இது தேசத்தை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கொடுக்குற சத்தியம் என்ன தெரியுமா? நெற்றியில் அடையாளம் போடப்பட்டிருக்குதா? என்னடா புதுசாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஏசாயா 9:4 பாருங்கள். தேசத்தின் அருவறுப்புகளின் நிமித்தம் யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுகிறாங்களோ அவங்க நெத்தியில் அடையாளம் போடு. அந்த தேசத்தை அழிக்கிற சங்கார தூதன் புறப்பட்டு எல்லாத்தையும் வெட்டி போடும்போது இந்த நெற்றியில் அடையாளம் போடப்பட்டவங்க காப்பாற்றப்படுறாங்க. அவங்க பக்கத்தில் நெருங்காதங்காரு, கிட்ட போகாதங்காரு. அப்படி நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நம்முடைய நெற்றியில் அடையாளம் போடப்பட்டிருக்குதா? உலக பிரகாரமாக நிறைய அடையாள அட்டை கொடுப்பாங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, காலேஜ் பிள்ளைகளுக்கு, ஒரு வியாபார ஸ்தலத்தில், வேலை பார்க்குற ஸ்தலத்தில் அடையாள அட்டை. இன்னார் இப்போ பிறந்தாங்க, இவங்க பேர் இந்த ஊரில் இருக்காங்க, நல்லது. அந்த அடையாள அட்டையை தூக்கி கீழே வச்சுட்டோன்னா நம்மளை பற்றி ஒன்றும் தெரியாது, அப்படி தானே? ஆனால் நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்தில், தேசத்தில் நடக்கிற அநீதி, அக்கிரமம், அநியாயம், சமூக விரோத செயல்கள், கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம், கோபப்படுத்துகிற காரியம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. எல்லாம் நல்லாவா நடக்குது? இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது நீங்களும் நானும் சும்மா இருக்கக்கூடாது. உலக காரியத்துக்கு மாத்திரம், நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் நம்ம மூக்கு சிந்தி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அன்பானவர்களை, இருக்கிற இடத்துல இந்த ஜெபங்கிற ஊழியத்தை எல்லாரும் செய்யலாம். இதுக்காக நமக்கு பிரத்யேகமாக எங்கே போனோங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு வயது வித்தியாசம் இல்லை. அதுக்கு எனக்கு வயசாயிட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நேரத்துக்கு நேரம் நல்லா சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த ஜெபத்தை இருக்கிற இடத்துல நம்ம செய்ய முடியும். இதை கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. அதுவும் அருவருப்புகளின் நிமித்தம், சும்மா உலக காரியங்களுக்காக மாத்திரம் அல்ல. ஐயோ, என் ஜனத்தில் இன்னும் எத்தனை குடிகாரர் இருக்காங்க, இன்னும் எத்தனை விபச்சார வயசுத்தனமான பாவம், எத்தனை கொலை, எத்தனை அநீதி, அக்கிரமம், ஏழை பணக்கார வித்தியாசம். இதற்காகலாம் ஆண்டவரே நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன்னு சொல்லுவேன். நம்ம ஜெபிக்கும் போது காரியத்தை கர்த்தர் மாற்றுவாருங்க, சூழ்நிலைகளை மாற்றுவார். சமீபத்தில் இந்த சாத்தானு சபையில் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கும் போது சமீபத்தில் ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் கேட்க கிருபை கொடுத்தார். அந்த சபையில் உள்ள ஒரு பெரிய மனிதர், ஒரு பொறுப்பில் இருக்கிற மனிதர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார். நம்ம ஜெபம் வீண் போகாதுங்க. உங்கள் நெற்றில், என்னுடைய நெற்றில் கர்த்தர் அடையாளம் போட்டு இருக்கிறாரா? இந்த அடையாளம் போடப்பட்டால் மாத்திரமே நீங்களும் நானும் நீதிமானாய் மாற்றப்பட்டு நித்தியத்தில் போக முடியும். எல்லா துன்பத்துக்கும் விலைக்காக காக்க முடியும். சங்கார தூதனோ உலகத்தின் ஒரு பாவமான காரியம் நம்ம கிட்ட சேரும்போது ஆண்டவர் சொல்வார், கிட்ட சேராத, அது ஏன் புள்ள, நான் நெத்தியில் அடையாளம் போட்டிருக்கேன்னு சொல்லிடுவார். அன்பானவர்களே, அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்வோம். 2 பக்கத்து வீட்டுக்காரங்க 2 ஒன்று போல் ஒரே கலரில் ஒரே வயதில் மாடு வளர்த்தாங்க. அது அடுத்த வீட்டு வயக்காட்டில் போய் மேய்ச்சிச்சின்னு பிரச்சனையில் பஞ்சாயத்து போட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை. 2 மாட்டுக்காரர் 2 மாடு போய் நின்னாங்க. 2 பேரும் சொல்கிறாங்க, அது ஏன் மாடு மேயலை, உன் மாடு மேயலைன்னு. பஞ்சாயத்து போட்டு தலைவருக்கு குழப்பம். அதில் ஒருத்தர் சொன்னார், என் மாட்டுக்கு அடையாளம் இருக்குன்னார். என்ன அடையாளம்? என் மாட்டினுடைய அடி வயிற்றில் ஒரு சூடு இருக்கும், அதுதான் என்னுடைய மாடு. சொன்ன உடனே பார்த்தாங்க, அது இவருடைய மாடு அல்ல, எதிராளி பக்கத்து வீட்டுக்காரருடைய மாடு. ஈஸியாக அவங்க தீர்ப்பு சொல்லதுக்கு வசதியாக இருந்துச்சு. அடையாளம் போடப்பட்ட அந்த மாட்டுக்காரரும் தப்பிக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் தப்பிக்கப்பட வேண்டுமானால் இந்த நல்ல நாளில் தேசத்துக்காக ஜெபிப்போம், பாதுகாக்கப்படுவோம். சரியா? கர்த்தர் நல்லவர்.